வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. வடநாட்டில் நடக்கிற RSS உடைய அராஜகங்களை சற்றுமே உணராத தமிழ்நாட்டு மக்கள் இனிமே உணர்வாங்க அப்படிங்கிறதா. ஏன்னா ஜிபி முத்து அவர்கள் கடந்த மாதம் மே மாதம் இந்த திருவிழா சமயம் நினைக்கிறேன். அப்போ திருவிழாக்காக இந்த கோவிலில் பந்தல் போடுறது, அந்த காம்பவுண்ட் சோர்லாம் ரெனோவேட் பண்ணுற வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர்க்காரங்க தான் இந்து முன்னணி சார்ந்தவர்கள். அவங்க அந்த கோயிலுக்கான சற்றுமே சம்பந்தம் இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காம்பவுண்டை விரிவுபடுத்துறதாக முயற்சிகள் எடுத்து அந்த ஊருக்கு, அதாவது முக்கியமா ஜிபி முத்து அவர்கள் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த தெருவையே சேர்த்து ஆக்கிரமிச்சு கோயிலை கொஞ்சம் பெருசுபடுத்தி நிறைய நிலங்களை சுத்தி இருக்கிறதெல்லாம் ஆட்டையை போட்டிருந்தாங்க. அதனால ஜிபி முத்து அவர்கள் துணிந்து அதை போலீஸ் கேஸா கொண்டு போயிருந்தாங்க. ஆனா அப்ப கூட இவங்க அடிக்கிற மாதிரியான எந்த பிரச்சனைகளும் செய்யல. ஆனா ஜிபி முத்து அண்ணாவை இந்த மே மாசம் திருவிழாவை ஒட்டி அடிச்சிருக்காங்க. அவர் கண்ணெல்லாம் கிட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமான அடி. அதுக்கப்புறம் அவருடைய 2 பெண்களுக்கும் மார்பகத்துல எல்லாம் மிதிச்சிருக்காங்க, தள்ளி விட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இந்த துணிச்சல் அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஹிந்து முன்னணி அப்படிங்கிறது நம்ம ஏன் RSS-ஓடு இணைத்து பேசுறோம் அப்படின்னா, VHP அதுக்கப்புறம் HSS இந்த மாதிரி RSS-ல இருக்கிற நிறைய கிளை அமைப்புகள்ல ஒண்ணுதான் இந்த ஹிந்து முன்னணிங்கிறது. இவங்க ராமர் கோயிலுக்கு ஜெயலலிதா அவர்கள் கரசேவை செய்யறதுக்கு அனுப்புனாங்கல்ல, அந்த கூட்டத்துல இவங்களும் ஒண்ணுதான். ஏன் அர்ஜுன் சம்பத் ஒரு மீடியால உட்கார்ந்து பேசுறாரு, மாட்டுக்கறி சாப்பிட்றவன நான் அடிப்பேன், அதுக்கப்புறம் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, ஆமாம் நாங்க கரசேவை பண்ண போனோம், நாங்க தான் இடிச்சோம் மசூதியை அப்படின்னு தைரியமா ஒரு காலத்துல பேசிட்டு இருந்த ஒரு நபர் தான். இவங்களுக்கு இந்த ஜிபி முத்துவை இப்போ அடிக்கிறதுக்கான தைரியம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, திமுக அரசு இல்லை, திவிக இப்போ ஆட்சி அமைக்க போகிறது. அமைச்சரும் நினைக்கிறேன், நானும் நாளைக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ஆயிடுவாரு அப்படின்னு ஒவ்வொரு வீடியோட தொடக்கத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். தெரியல, இன்னும் ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது மேபி அவர் அமைச்சிருக்கலாம். இந்த தைரியம் தான் அவங்களை எங்க கொண்டு போய் விடுதுன்னா, கை வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. ஊர்க்காரரு, அது ஒரு சின்ன ஊரு, நம்ம ஊர் பக்கம் தான். அப்படி இருக்கும்போது அவர் கை வைக்கிறாங்க அப்படின்னா, யாருமே சுத்தி இருக்கவங்க தடுக்கலையா? இல்லை போட்டு எனக்கு புரியல. நம்ம வன்முறையை கையில் எடுக்க சொல்லலை, இருந்தாலும் ஊர் பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் சம்மந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் அடித்தா, ஏன் சம்மந்தம் இருந்து ஒரு பிரச்சனையில கூட அடித்தா கூட அடிக்காதப்பான்னு தடுத்து நிறுத்துவாங்க. ஆனால் பெண் பிள்ளைகளை கூட மார்பில் மீச்சிருக்காங்க இந்த HSS ஹிந்து முன்னணி சார்ந்த, மன்னிக்கணும், HSS-ல RSS-உடைய கிளை இயக்கமான இந்த ஹிந்து முன்னணி அப்படிங்கிறது. இதில் இன்னொரு கிளை இயக்கம் தான், இன்னொரு ஹிந்து ஏதோ வரும், அவங்க தான் இந்த திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் கொடுத்து இவ்வளோ தூரத்துக்கு அலலப்படுத்திட்டு இருக்காங்க நம்மளை. அந்த இடத்துல விஜய் அவர்கள் RSS-ஐ சார்ந்த நிர்மல் குமாரை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாரு. இந்த விஜய் நமக்கு என்ன செஞ்சிட போறாரு? திருப்பரங்குன்றத்தில் நாளைக்கு பிரச்சனை வந்தனா கண்டிப்பாக போலீஸ்காரங்களே கூட அன்னைக்கு சொன்ன அந்த போலீஸ்காரரே we will not be allowing, we will face the consequences அப்படின்னு சொன்னார்ல, அதை சொல்லவாரா அப்படிங்கிற கேள்வியே நம்மளுக்கு வருது. அவர் அன்னைக்கு தைரியமா சொன்னதற்கு அவரோட தைரியம் மட்டும் காரணம் அல்ல, திமுக அரசு நமக்கு பக்கத்துல பக்கபலமாக இருக்கும். கண்டிப்பா மத கலவரங்கள் வர்றதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக தான் எடுத்திருக்கோன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்திலேருந்து வர அந்த இதுதான். அந்த தைரியம் இந்த தாவேக்காவினர் வந்துட்டாங்க, விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்துட்டார் அப்படின்னா வருமா, இல்லை கலவர பூமியாக இந்த தமிழ்நாடு மாறுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அதோட ஒட்டி இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நேற்று சென்னையில் இந்த சைன் போர்டெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த தெருவு டி நகருக்கு போகிற வழி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்களே, அதில் கொஞ்சமாவது புத்தி இருக்கிறவன் ஒரு மைல்கல்லில் கூட போயிட்டு எதையும் ஒட்ட மாட்டான். ஆனால் இவங்க அந்த வழி அந்த சைன் போர்டில் 3 விஜயோடைய முகப்புக்களை படத்தை அதில் போய் ஒட்டுறாங்கன்னா என்ன ஒரு மனநிலை? ஒரு காட்டு மிராண்டிங்களா நீங்கள்? கொஞ்சம் கூட அறிவு இருக்க, ஒட்டனா மூஞ்சில் ஒட்டிட்டு போ, தெருவலாம் நான் விஜயோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் ஒட்டிட்டு போ. அது என்னடா போயிட்டு ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அது, அதில் போய், அதாவது விஜய் ஆட்சி அமைச்சாலே எல்லாமே அவங்களுக்கு சொந்தம், நிலம் எல்லாமே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் போய் ஒட்டுவீங்களா நீங்கள்? இதனால தான் நான் சொன்னேன், நம்மளுடைய தமிழ்நாடும் நாளைக்கு இந்த HSS RSS-உடைய ஹிந்துத்துவா எப்படி ஒரு மசூதியில் போயிட்டு கொடி ஏற்றி ஓன்னு கத்துறாங்களோ, அது ரம்ஜான் அப்போ போயிட்டு அவங்க மசூதி மேலே இந்த RSS ஹிந்துத்துவா கொடியை ஏற்றுறது, அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி வரும்போது அங்கே போய் பிரச்சனை பண்ணுறது, அவங்க இப்போ எங்கே கரைக்கணுமோ அந்த கடலோ அந்த நீர் நிலையமோ பக்கத்தில் இருந்தால் கூட சுற்றி எங்கே மசூதியும் சர்ச்சும் இருக்குன்னு பார்த்து அதை சுற்றி கொண்டு போயிட்டு கோஷமிட்டு ஜெய் ஸ்ரீ
ஸ்ரீராம்னு சொல்லிட்டு போய் கரைக்கிறது, அப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுது. இப்படி சொல்லிடுறவங்க நாளைக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜெய் ஜெய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளை செய்வாங்க. ட்ரெயினில் நீங்கள் நிம்மதியாக ட்ராவல் கூட பண்ண முடியாது, பஸ்ஸில் நிம்மதியாக ட்ராவல் பண்ண முடியாது, கத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய நிம்மதி இழந்து தான் நம்ம போவோம். இவங்க வந்து சற்றும் குறைவில்லாத ஆர்எஸ்எஸ்க்கும் இவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். இதை நம்மளுடைய தமிழ்நாடு கண்டிப்பாக பார்க்கும். இதற்கெல்லாம் உதாரணம் தான் அவங்க தலைவரை பார்க்கறதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்தாங்க, ஒரு கூரை மேலே ஏறி விழுந்தாங்க, 41 பேர் கரூரில் இறந்து போகும்போதெல்லாம் எப்படிலாம் வந்து ஒரு பைத்தியக்கார ஒரு காட்டு மிராண்டிகளாக அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் இப்போ ஒரு சின்ன குரூப்பாக 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு மாப் மென்டாலிட்டியில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைன் போர்டு மேலே போய் விஜயோட ஃபோட்டோ வந்து ஒட்டுறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் சிபிஐ நினைக்கிறேன், அந்த ஆஃபீஸில் வந்துட்டு போயிட்டு அவங்க நிபந்தனையற்ற வெளியிலேருந்து தான் நாங்கள் வந்து ஆதரவு தருகிறோம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபீஸில் போயிட்டு இவங்களுடைய கொடியை ஏற்றுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிடாமலே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த காங்கிரஸோடைய ஆஃபீஸில் போய் இவங்களை கொடியை ஏற்றுறதா இருக்கட்டும். இப்படி பண்ணிட்டு இருக்குது எல்லாமே கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே நீங்கள் பார்க்க முடியாது. அது வந்து ஆரஞ்சு கொடி, இது என்ன ஆரஞ்சும் சிவப்பும் நிறைந்த கொடி, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லை. 2 பேருமே பண்படாத தற்குறி கூட்டங்கள். பிஜேபி எம்பி வந்து பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு காங்கிரஸ் எம்பி வந்து மோடியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அந்த அம்மா வந்து எந்திரிச்சு நின்று உன் வீட்டுக்கு ஈடி வரும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த தாவேக்கவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டாலின் வீட்டுக்கு நாங்கள் உடனே வந்து ஐடி ரைடு அனுப்புவோம். அது முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து அதை ட்வீட் போடுறான். ஸ்டாலினுடைய வீட்டுக்கு நாங்கள் வந்து ஐடி ரைடு அனுப்புவோம் எங்களுடைய தலைவர் வந்து பதவி ஏற்றதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ் கிட்ட வந்து 11K வந்து ரீச் ஆகுது. அது உடனே ட்வீட் வந்து ரீட்வீட் ஆகிறத அப்படியே வந்து வீடியோவாகவும் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. திமுகவை ஆதரிக்கிறவங்க பாருங்க எவ்வளோ தூரம் வந்து இந்த ரவுட் மாஃபியா வந்து இதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் ஈக்குவல் டு டிவிகே, எப்படி விஹெச்எஸ் ஹெச்எஸ்எஸ் மாதிரி இந்து முன்னணி மாதிரி இவங்களும் ஒரு டிவிகேயும் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கிளை அமைப்பு தான். ஹென்ஸ் ப்ரூவ்டு. நீங்கள் எந்த வித மாற்றமும் இங்கே தமிழ்நாட்டில் வித்தியாசம் மாற்றமும் பார்க்க போகிறதுல வித்தியாசமும் கண்டிப்பாக மாற்றம் பார்ப்பீங்க. என்ன மாற்றம்னா, அமைதியாக இருந்த தமிழ்நாடு இனிமேல் இந்த மாதிரியான தற்குறிகள் அதுக்கப்புறம் காட்டுமிராண்டிகளுடைய செயல்களை நீங்கள் பார்க்கக்கூடும். மாற்றம் வேணும் நேற்று அந்த தம்பி கேட்டார் இல்லையா, அந்த குட்டி தம்பி, இதுதான் மாற்றம் நீங்கள் பார்க்க போகிற மாற்றம். ஆர்எஸ்எஸ் உடைய கழிச்சடை மனநிலையான சாதி வெறி மத வெறி மனநிலை தான் இவங்க கிட்டேயும் விஜயோடைய ஓட்டு போட்ட ஃபேன்ஸ் இந்த மாதிரி இணையத்தில் அசிங்கமாக திருமாவை அவர்களை பேசுகிறதா இருக்கட்டும், இல்லாட்டினா ரோட்டில் மக்களுக்கு இடையூறு செய்கிற மாதிரி நடந்துக்கிறதா இருக்கட்டும், அந்த மனநிலையில் உள்ள நபர்களாக தான் இருக்க முடியும். இந்த கூட்டத்தை இந்த தமிழ்நாட்டுக்குள் வளர்ந்த ஒரு ஆர்எஸ்எஸ் மனநிலையிலேருந்து கழிச்சடைகளை அப்படியே வந்து ஈல்டு பண்ணி விஜய் வந்து தன்னுடைய ஓட்டர்ஸாக மாற்றி வச்சிருக்கிறாரு. இவங்களை விஜய் வந்து இந்த கடந்த 2.5 வருஷமாக எந்த வித அரசியலும் படுத்தவில்லை. அவருக்கு அது தேவையும் படல, நம்ம படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மனநிலையில் தான் இருந்தார். அந்த மனநிலையை அவர் ஜெயிச்சிட்டாரு. அதனால இவங்களை அரசியல் படுத்தாததுனாலேயே வரும் விளைவுகள் அதை தமிழ்நாடு சந்திக்கும். நம்ம திரும்ப சொல்கிறோம், தமிழ்நாடு கண்டிப்பாக சந்திக்கும். அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். இன்னொருத்தர் என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு ஒரு சேனல் நடத்துகிறாரு போல். அவர் வந்து இந்த சோஷியல் மீடியாலையுமே பயங்கரமாக அவருடைய இதெல்லாம் வரும். அவர் திருமானாவை வந்து அப்போவே வந்து கேவலப்படுத்தி தான் பேசுவார். அதுக்கப்புறம் வந்து டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக, முக்கியமாக வந்து இப்போ நிறைய டிஎம்கேக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களுடைய இன்ஸ்டாஸ் எல்லாம் ஹேக் ஆகுதுல்ல, அதற்கெல்லாம் வந்து மூளையாக செயல்பட்டவர். அதாவது ரூட் மாஃபியாவுடன் ரொம்ப வந்து நெருக்கமாக கனெக்ஷனில் இருந்துக்கிட்டு இந்த மக்களை வந்து வாட்ஸ்அப் மூலமாக மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஈழத்தை சேர்ந்த ஈழத்தமிழர். அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் தான் இதுக்கெல்லாம் மூளையா இருக்கிறார் இந்த சோஷியல் மீடியாவுக்கு. அவர் வந்து சமீபத்தில் போட்ட ஒரு கேவலமான ஒரு வீடியோ, அதை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இந்த திமுக ஆதரவாளர்கள் கொண்டு போயிருக்காங்க. யார் கொண்டு போனாங்களோ அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்கதாகவும் இப்போது வந்து புதுசாக வந்திருக்க தகவல். அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, யார் வந்து யார் மேலே யார் கேஸ் போட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது பெருசாச்சு வைரல் ஆச்சு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா பேசலாம். பட் இப்போதைக்கு வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரியான நபர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் வெள்ளந்தியான பசங்கன்னு கூட சொல்ல முடியாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு அறிவுகட்ட தற்குறி பசங்க தான். அவங்கள வந்து ஒரு வெளிநாட்டில் சார்ந்தவர்கள் எப்படி சீமானுக்கு வந்து உதவி செஞ்சு
செஞ்சு இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவ்வளோ 15 வருஷம் வேலை செய்தார்களோ அவங்க வந்து இப்போ விஜயை வந்து சீமான் வந்து வேலைக்காக மாட்டான்னு தெரிஞ்சோடனே விஜயை தூக்கி வச்சுட்டு விஜயோடைய பசங்க சீமானுடைய பசங்களை விட இன்னும் வந்து முட்டாள்களாக இருக்கிறாங்க. இன்னமும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. இவங்களுடைய மண்டையை கழுவுனா நம்ம வந்து தமிழ்நாடை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து கூட செய்யலாம். அதற்கு ரூட் மாஃபியாவும் ஏன் உதவியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு எப்படி வேணாலும் போகட்டும், எங்களுக்கு அவங்க நாசமாக போனாலும் பரவாயில்ல, விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு துணை கூட போகலாம். இதுக்கு எல்லாத்தையும் சமாளித்து தான் இந்த எத்தனை வருஷம் இந்த ஆட்சி இருக்க போகுது, 2 வருஷமா இல்லை 5 வருஷம் முழுமையாக இருக்க போதான்னு தெரில. நம்ம அதுலேருந்து மீண்டு வரணும். நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லித்தரணுமோ அதை நம்ம சொல்லித்தரணும். நம்ம மட்டும் வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரது மட்டும் இல்லை, நிறைய குழந்தைகள் நேற்றுமே நம்ம பார்த்தோம் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்குமே நம்ம நல்ல பாடங்கள் சென்றடைகிறதுக்கு வேலைகளை செய்யணும். அது என்னென்னா சின்ன சின்ன கார்ட்டூன்ஸாக வந்து இது வரைக்கும் திமுக அரசு செஞ்சது மட்டும் இல்லை, பெரியார் அவர்களுடைய வேலை, அம்பேத்கரை பற்றி எல்லாமே கொண்டு போவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்குது. பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்ட்டு. விஜய் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்னோடனே சின்ன சின்ன பசங்களுக்கு கூட கொடுக்கு முளைச்சிருது. நம்மளுடைய ஆட்சி தான், நம்ம என்ன வேணால் செய்யலாம், நம்ம மேலே வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க போகிறது இல்லை, அது திமுக ஆதரவாளர்கள் மேலே தான் வந்து எந்த ஆக்ஷனும் எடுப்பாங்க, ரோடு நம்ம ரோடு தான், நம்ம வந்து படுத்து உருளலாம், எங்கே வேணாலும் விஜயோடைய பேனர்ஸை ஸ்டிக்கர்ஸை ஒட்டலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல. இந்த மனநிலையிலேருந்து நம்ம இன்னொரு என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இதையெல்லாம் விஜய் கண்டிப்பாரா அப்படின்னா, விஜயோடைய வாகனத்தில் விழுந்தே வந்து இறந்து போகிறாங்க. விஜய் பார்க்கறதுக்காகவே வந்து வாகனங்களில் வரும்போது அவரை பார்த்துக்கிட்டே வந்து வாகனத்தில் விழுந்து இறந்து போகிறாங்க. அதை தாண்டி இணையத்தில் வந்து திருமணாவை அசிங்கமாக பேசுறது, பெண்களை அசிங்கமாக பேசுறது, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை வச்சு வீடியோ போடுறது, இது எதையுமே விஜய் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க, இது தப்பு, நம்ம பண்பட்ட சமூகம், நம்ம வந்து இந்த மாதிரி காட்டு மிராண்டிகளாக இருக்கக்கூடாது, என் வண்டி பின்னாடி நீங்கள் இப்படி வராதிங்க, நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு எந்த இடத்துக்கு உண்மை பேச வரமாட்டேன் அப்படின்னு எதையுமே ஸ்ட்ரிக்டாக கோவமாக சொல்லவே இல்லை. அதை வந்து அவர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் நடந்துக்கிட்டார். அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்தில் அவர் தலையிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது அப்படின்னு சொல்லிட்டோம், இல்லை கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி வைக்க போகிறாரோ அப்படின்னா அது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவருடைய பாஸ்ட் அப்படி இருக்குது, எந்த விஷயத்துலையும் தலையிடாத நபராக இருக்கிறாரு. அவருக்காக அவர் பேசவே இல்லை, இன்னை வரைக்கும் ஆளுநரை எதிர்த்து அவருக்காக பேசவே இல்லை. அவருக்காக எல்லாரும் பேசுகிறாங்க, செல்ஃபி வீடியோ போட்டு வந்து திரைத்துறையினர், சீரியல் ஆக்ட்ரஸ் ஆக்டரு எல்லாருமே வந்து வீடியோ போட்டு விஜய் அண்ணாவை எப்படியா முதலமைச்சர் ஆக்குங்க, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட போடலை. அதாவது எலீட் பண்ணையா இருக்கு, எல்லாருமே வாயா இருக்காங்க, அவர் வந்து வாய் திறந்து பேசலை. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அச்சம் நம்மளுக்கு இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து ஒரு துளி என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி கம்யூனிஸ்ட் தோழர்களும் அதுக்கப்புறம் விசிக ஆனந்த் திருமா அவர்களுடைய கட்சியுமே வந்து வெளியிலேருந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்கிறனால குறைஞ்சபட்சம் அவர்களுடைய தலையீட்டின் மூலம் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது, சமூகம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் நகர்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு.